சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஜூன் 3, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வியை பாருங்க. நிலவில் தரையிறங்கிய சீன விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஷாங்கே 6 அப்படின்ற விண்கலம் தான் தற்பொழுது நிலவில் தரையிறக்கப்பட்டிருக்கு. அதுவும் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கு. உலகிலேயே நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கின முதல் நாடு இந்தியா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சந்திராயன் 3 அப்படின்றத கடந்த ஆண்டு வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாங்க ஆகஸ்ட் 23. ஓகேங்களா. ஸோ லூனா 25 அப்படின்றது ரஷ்யா தென் துருவத்தில் தரையிறக்குவதற்கு பிளான் பண்ணி அனுப்புனாங்க. ஆனால் அல்டிமேட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு. ஸ்லிம் அப்படின்ற விண்கலம் வந்து ஜப்பானுடன் தொடர்புடையது. ஸோ அவங்களும் நிலவின் தரையிறக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. லூபெக்ஸ் அப்படின்றது சந்திராயன் 4 தொடர்புடையது அப்படின்னு தெரியணும். அதாவது சந்திராயன் 4 திட்டம் என்ன அப்படின்னா நிலவின் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை பூமிக்கு எடுத்துட்டு வந்து ஆய்வு செய்வது தான் அதோடைய திட்டம். ஸோ நாம மட்டும் பண்ணல, ஜப்பானோட இணைந்து பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சந்திராயன் 4 நோக்கத்தை தான் இப்போ சைனா வந்து ஷாங்கே 6 மூலமாக அடைவதற்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்து ஆய்வுபடுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். நடைபெற்றவை நிலவின் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக இப்போ தரையிறக்கப்பட்டிருக்கு மே 3 ஸோ நோக்கம் என்ன? நிலவின் தொலைதூர பகுதியில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விண்கலத்தில் என்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சந்திராயன் 2ல விக்ரம் லேண்டர் ரோவர் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஆர்பிட்டர் லேண்டர், அதுக்கப்புறம் அசெண்டர், அதுக்கப்புறம் பூமிக்கு திரும்பும் ரீஎன்ட்ரி கலன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அதுல உட்புகுத்தப்பட்டிருக்கு ஷாங்கே 6. ஓகேங்களா. ஸோ தரையிறங்கிய பகுதி பூமியின் பார்வையிலிருந்து மறைவுற்ற நிலவின் பகுதி, அதாவது நிலவின் தென் துருவம் இருள் சூழ்ந்த பகுதி. ஓகேங்களா. அதுல சந்திராயன் 3 எங்க தரையிறக்குனாங்க? சிவசக்தி பாயிண்ட் அப்படின்ற இடத்துல தரையிறக்குனாங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய தரையிறக்கிய விண்கலம் சந்திராயன் 3 ஆகஸ்ட் 23 நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கிய முதல் நாடு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ தற்பொழுது நம்ம மாதிரியே சைனா என்ன பண்ணியிருக்காங்க? நிலவின் தென் துருவத்தில் ஷாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தை தரையிறக்கியிருக்காங்க வெற்றிகரமாக அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சரி, சந்திரனை தானே ஆய்வு செய்யறாங்க. சந்திரன் எப்படிப்பட்ட ஒரு கோள்? அதாவது துணைக்கோள். ஓகேங்களா. ஸோ இயற்கை துணைக்கோள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனுடைய பூமியிலிருந்து தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா 3,84,400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய விட்டம் 3,474 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன்ல வளிமண்டலம் இருக்கா? இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பூமியை விட புவியீர்ப்பு விசை கூட 1/6 மடங்கு தான் அங்க இருக்கு. அது போக சந்திரன் தாமாக ஒளிர்வது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கி தான் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதனால நம்ம சந்திரன்ல ஒரே பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பகுதியை நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த மாதிரி வெளிநாடுகளுடைய விண்கலம் சார்ந்தெல்லாம் டிஎன்பிசி கேட்பாங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கேள்வி. நிலவின் மறுபக்கத்தை ஆராய சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? ஷாங்கே 4 அப்படின்றது அனுப்பும் பொழுது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ ஷாங்கே 6 அப்படின்றது அனுப்பியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்தில் முதல் முறையாக பிரிகேடியர் பதவி பெற்ற சிறுபான்மையினர் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹெலன் மேரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. கீதிகா ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க யாரு? ஸோ இந்தியன் டிப்ளமேட், அதாவது பாகிஸ்தானுக்கு தூதுரவு அதிகாரியாக இதுவரைக்கும் ஒரு பெண் நியமிக்கப்பட்டதே இல்லை. முதல் முறையாக கீதிகா ஸ்ரீவஸ்தவா சமீபத்திய காலங்களில் நியமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீதா சௌஹான் அப்படின்றவங்க யாரு? சிவா சௌஹான். ஓகேவா. சிவா சௌஹான் அப்படின்றவங்க வந்து சியாச்சியன் கிளேசியர்ஸ்ல இதுவரைக்கும் பெண் அப்படின்றவங்க பண்ணி புரிஞ்சவங்கள முதல் பெண் அப்படின்னா யாரை சொல்லணும்? சிவா சௌஹான சொல்லணும். நீனா சிங் அப்படின்றவங்க சிஏஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம்? ஹெலன் மேரி அப்படின்றவங்க பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க. ஸோ ராணுவத்தில் முதல்ல பிரிகேடியர் பதவியை ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிரிவிலிருந்து இவங்க வந்து அந்த பதவியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஹெலன் மேரி அப்படின்றவங்க கிறிஸ்துவம் அப்படின்றது தெரியும் அவங்களுடைய மதம். அவங்க வந்து ஒரு மருத்துவராக சேவையாற்றிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ராணுவத்தில் 26 ஆண்டுகள் சேவையாற்றிருக்காங்க. பிரிகேடியராக நியமனம் அப்படின்றது இப்போ நியமிக்கப்பட்டிருக்கல பாகிஸ்தான்ல ஒரு சிறுபான்மையினர்கள் இதுவரைக்கும் வந்து பெரிய பதவிகள் எல்லாம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களை தான் நியமிப்பாங்க. ஸோ இப்படி நியமிப்பது எதை
ஊக்குவிக்குது அப்படின்னா உழைக்கும் சிறுபான்மையை பெண்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இருக்கக்கூடிய சவாஸ் ஷரீப் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மதங்களும் மக்கள் தொகையும் பாகிஸ்தானில் 2021 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா அங்கே இஸ்லாம் மதத்தினர் தான் அதிகம், 96.47% இருக்காங்க. ஹிந்து மதத்தினர் 2.14%, கிறிஸ்துவர்கள் 1.24%, அகமதிய முஸ்லிம்கள் 0.04% இருக்காங்க. ஸோ இவங்களுக்காகத்தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல முஸ்லிம்களை சேர்க்கணும் அப்படின்றது கூட வச்சிருப்பாங்க, ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களும் அந்த நாட்டில் சிறுபான்மையினராக தான் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதசார்பு அரசுனா என்ன? அதாவது மதசார்பின்மையை பின்பற்றாத அரசு மதசார்பு அரசு அப்படின்னு. அரசு ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உயர் பதவிகளில் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி பின்பற்றக்கூடிய நாடு பாகிஸ்தான், வாட்டிக்கன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சௌத்ரி ரஹ்மத் அலி அப்படின்னு தெரியும். அவர் தான் பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தையை அந்த நாட்டிற்கு சூட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் அல்லது பாக்தான் அப்படின்ற ஒரு பெயரை வந்து பஞ்சாப்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் இவர் வந்து. ஓகேங்களா? அடுத்த விஷயம், மூன்றாவது கேள்வி, 90 டன் மருத்துவ பொருட்களை இந்தியா தற்பொழுது எந்த நாட்டிற்கு அனுப்பியுள்ளது? கியூபாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? பப்புவா நியூகினியாவில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க. ஸோ அதற்கு நாம என்ன பண்ணோம்? நிதி உதவி தான் அளித்தோம். ஓகேங்களா? மருத்துவ உதவி அளிக்கலை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ மியான்மார் அப்படின்றதுக்கு ஆப்ரேஷன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணோம், அவங்க நாட்டில் நிலநடுக்கம் ஆகும்போது. ஓகேங்களா? இலங்கைக்கு என்ன பண்ணோம்? பொருளாதார உதவி பண்ணோம். அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும்பொழுது நம்ம பொருளாதார உதவிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நிறைய நாடுகளுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கியூபாவுக்கு தற்பொழுது 90 டன் மருத்துவ பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியா அனுப்பியதற்கான அடிப்படை கூறு என்ன? தீவு நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூபாவின் நிலை அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் கியூபா இருக்கு. ஸோ கூடுதல் நன்மை என்னன்னா, இந்திய மருந்தை பயன்படுத்தி அந்த நாட்டு மருத்துவ உற்பத்தியாளர்கள் மாத்திரைகள், கரைசல்கள் மற்றும் ஊசிகளை உற்பத்தி செய்ய இயலும். அந்த வடிவில் தான் நாம இப்போ அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ உதவியால் உலகின் மருத்துவம் என்ற நிலையை கூடிய விரைவில் இந்தியா எட்டும். அவ்வளோ நாடுகளுக்கு நம்ம மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. மருந்துகள்னா என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் பல வேதிப்பொருட்களை பயன்படுத்தினாலும் நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்துவோம்ல, அதுதான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக் அப்படின்ற வார்த்தையை மருந்து தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்த மூலிகை என்று பொருள் ட்ரக்னா. ஓகேங்களா? அப்போ ட்ரக்யூ அப்படின்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. உலக சுகாதார அமைப்பானது மருந்து என்பதை பின்வருமாறு வரையறுக்கிறது. உட்கொள்பவரின் நலனுக்காக அவரது உடலியல் அமைப்பை பற்றி அறிந்தவருக்கோ நோயியல் நிலை குறித்து ஆராய்வதற்காகவோ பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் தான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்றாங்க. பஞ்சம், பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சிக்கு பெயர் என்ன? அக்ரிகல்ச்சர் ட்ராட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விவசாய வறட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஆசிய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கௌதம் அத்தானி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ முகேஷ் அம்பானி அப்படின்றவங்க 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆசிய அளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில். ஸோ உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலும் நம்ம படிச்சிருக்கோம். போப்ஸ் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி பார்த்தோம்னா பெர்னார்ட் அர்னால்ட் அப்படின்றவங்க தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஜெஃப் பெசோஸ் 2ஆம் இடமும் எலான் மஸ்க் 3ஆம் இடத்தும் பிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கௌதம் அதானி அவர்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு, முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ப்ளூம்பர்க் பில்லியனரிஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ கௌதம் அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு $11,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசியாவிலேயே முதலாவது இடத்துல இருந்தாலும் உலக அளவில் 11வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ எதிர்கால இலக்கு அந்த நிறுவனத்துக்கு, அதானி குழுமத்துக்கு என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னா 10 ஆண்டுகளில் $9,000 கோடி மூலதனத்தை உருவாக்குவது தான் அவங்களுடைய இலக்காக இருக்கு. ஸோ முதலீட்டிற்கு காரணமானவை பங்குச்சந்தையில் விலையேற்றம் 14%, தொடர்ந்து இந்த மாதம் விலையேறியதுனால அவங்க முதலிடத்துக்கு போயிருக்காங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாரு? முகேஷ் அம்பானி 10,900 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2022 அதானி குழும வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா ஹிண்டன்பர்க்ஸ் ரிப்போர்ட் அமெரிக்கா வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதானி குழுமத்துடைய நிறுவனத்துடைய பங்கு அப்படின்றது வீழ்ந்தது. ஸோ மறுபடியும் எழுச்சி கண்டு தற்பொழுது முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஆசிய அளவில் பண மதிப்பில். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை அப்படின்னு சொல்லலாம். இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுது அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழை ஏழையாகவே இருக்காங்க, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்காங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பில் 90% சொத்து மதிப்பு 10% மக்கள் கிட்ட தான் இருக்கு. 10% சொத்து மதிப்பு தான் 90% மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில். ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இங்கே பாருங்க, சோசியல் ப்ரொடக்ஷன் இன்டெக்ஸ் அப்படின்றத யார் வெளியிடுவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கூட கேட்டிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு எந்த பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் கீழே என்ன பண்றாங்க, இந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது வழங்குறாங்க. ஸோ பிசி அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஆணையம் பரிந்துரைச்சாங்க அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் ஆணையம் அப்படின்றது மறந்துடாதீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. ஸோ இந்த பிரிவு எப்போ உதயமாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது உருவாச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக பிசிக்கு 30% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுத்தாலும் அதுல பிசிஎம் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ தமிழ்நாட்டில் ஷெட்யூல் கேஸ்ட்க்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா 18% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள் எந்த பிரிவின் கீழே இடஒதுக்கீடு சலுகைகள் அடைகிறாங்க அப்படின்னா எம்பிசி பிரிவின் கீழே அப்படின்றது தெரியணும். சரி, ஏன்பா இப்போ இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது எம்பிசி பிரிவினர் கீழே திருநங்கையர்களை கொண்டு வரப்பட்டது 2015 ஏப்ரல் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவருக்கு ஜாதி ரீதியாக அல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டா? சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏன் இதை வெளியிட்டாங்க? ஒரு திருநங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்ல இருக்கக்கூடிய திருநங்கையர்களை இந்த எம்பிசி பிரிவுல ஏத்துக்கிறாங்க. ஆனா பட்டியலினத்தவர் பழங்குடியினர்கள்ல இருந்து ஒரு திருநங்கையர்கள் வந்தாங்கன்னா இந்த எம்பிசி பிரிவுல ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கும் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பட்டியலினத்தவர் பழங்குடியினர்கள் வந்து திருநங்கையர்கள் வந்து அவங்க அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சலுகைகளை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 21 பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து இந்திய அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீதித்துறையில வழக்கு அப்படின்றது தொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போதான் வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க, கர்நாடகாவில் ஜாதி வாரியாக திருநங்கையர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிறப்பு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கையர்களுக்கு 1% கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருடைய உத்தரவின் பேரில் கர்நாடகாவில் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. 3ஆம் பாலினத்தவருக்கு ஜாதி ரீதியாக அல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால அவகாசம் மாநில அரசுக்கு 12 வாரம் கொடுத்திருக்காங்க. பாலின அடிப்படையில் நாம வந்து இடஒதுக்கீடு கொடுப்பது அது ஒரு மிகப்பெரிய பாகுபாடு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 26.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20, பிசிஎம்க்கு 3.5, அப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு அதாவது எஸ்சி பிரிவினருக்கு 18%, அதுக்கப்புறம் வந்து பழங்குடியினர்கள் எஸ்டி பிரிவினருக்கு என்ன சொல்கிறாங்க 1% அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம 69% இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% அடிப்படையிலும் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க புக்லேயே. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இதில் பாருங்க, மாற்று பாலினத்தவர்களை 3ஆம் பாலினமாக உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கிய நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 15, 2014. ஸோ 3ஆம் பாலினமாக உச்சநீதிமன்றம் எப்போ அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பாலின நலவாரியம் நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், மகுனி சரண் குவான் எந்த கலையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொம்மலாட்டத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு தெரியும். பரதநாட்டிய கலையுடன் தொடர்புடையவர்கள் யாரையாவது நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். பத்மா சுப்பிரமணியம் அப்படின்றவங்க படிச்சிருக்கோம். வைஜெயந்தி மாலா அப்படின்றவங்க படிச்சிருக்கோம். இவங்க 2 பேரும் என்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அப்புறம் சிற்பக்கலை சார்ந்து நாம எதாவது படிச்சிருக்கோமா? சுதர்சன் பட்நாயக் அப்படின்ற ஒருத்தர் படிச்சிருக்கோம். ஒடிசால வாக்குகளை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக
காட்டுறதுக்காக மணல் சிற்பத்தெல்லாம் கட்டியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யோகா சார்ந்து யோகா இந்த மாதம் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது போக யூஜிசி வந்து இளைஞர்களிடையே யோகாவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த வருடத்திற்கு பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொம்மலாட்டம் அப்படின்ற கலைத்துறையுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா மகுனி சரண் குவான் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ 88 வயதில் தற்பொழுது இயற்கை எதிர்க்காரு. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஒடிசா மாநிலம் கியோஞ்சர் அப்படின்ற பகுதியை சார்ந்தவர். ஸோ பத்மஸ்ரீ விருது கூட 2023 பெற்றிருக்காரு. ஸோ பத்மஸ்ரீ விருது இவருக்கு எதற்கு கொடுத்தாங்க? திரௌபதி முர்மு அவர்கள் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ தடி பொம்மலாட்டம் என்ற அழிந்து வரும் கலையை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக விருது பெற்றார். பாரம்பரிய கம்பி பொம்மை நடனத்தை ஊக்குவிப்பதற்காகவும் இவர் இந்த விருது பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது போக இவர் என்ன விருது பெற்றார் அப்படின்னா குவானர் ஒரிசா சங்கீத நாடக அகாடமி விருதையும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து புக் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ பொம்மலாட்டம் அப்படின்றது ஒரு புகழ்பெற்ற நடனம். ஸோ இந்திய நாட்டுப்புற நடனங்கள்ல ஒன்று. ஸோ இது எந்த மாநிலம் ஃபாலோ பண்றாங்க? நம்ம தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற நடனங்கள்ல பொம்மலாட்டம் ஒன்று இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது போக இன்னும் சில மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கலைத்துறையுடன் தொடர்புடைய நபர்கள்லாம் கேட்பாங்களா அப்படின்றதுக்கான கேள்வி. இந்தியாவின் கதக் நடன அரசன் என்று அழைக்கப்படும் நடன கலைஞரின் பெயர் என்ன? சம்பு மகாராஜா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வடகிழக்கு மாநிலங்களில் உருவாக்கப்பட்டுள்ள முதல் ஏஐ ஆசிரியின் பெயர் என்ன அப்படின்னா ஐரிஸ். ஸோ கேரளாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஏஐ ஆசிரி அப்படின்னா ஐரிஸ் தான். அது இந்தியாவிலே முதல் முறை கேரளாவில் உருவாக்கப்பட்டது. ஸோ ஐரிஸ் தான். அதே பெயரை தான் இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட ஏஐ டீச்சர்ஸ்க்கும் வச்சிருக்காங்க ஐரிஸ்னு. ஓகேங்களா? அப்போ ஐரிஸ்னாலே டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிசா அப்படின்னா செய்தி வாசிப்பாளர், ஒரு ஏஐ தான். ஓகேங்களா? அப்புறம் டெவின் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேங்களா? அதுவும் ஒரு ஏஐ தான். வயோமித்ரா அப்படின்னா வான் ஆய்வுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ரோபோட். ஓகேங்களா? ஸோ வயோமித்ரா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஐரிஸ் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட முதல் ஏஐ ஆசிரியாக பார்க்கப்படுகிறது. ஸோ எந்த மாநிலம் வடகிழக்கு மாநிலத்தில் உருவாக்கியிருக்காங்க? அஸ்ஸாமில் உருவாக்கியிருக்காங்க, ஒரு தனியார் பள்ளி. ஸோ உறுதுணையான திட்டம் என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் திங்கரிங் லேப் திட்டம் அப்படின்றது தான் உறுதுணையான ஒரு திட்டமாக இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுமையான இனோவேட்டிவான சிந்தனைகள்லாம் சமுதாயங்களுக்குள்ள பாசிபிளா இருந்த விஷயங்கள்லாம் ஊக்கப்படுத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்த பார்ப்பாங்க. ஸோ செயல்பாடு இந்த ஏஐ ஆசிரியை எப்படி இருக்கு அப்படின்னா குரல் உதவி செயலி மூலம் கேட்கும் கேள்விகளுக்கு மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளுடன் என்ன பண்ணுது? சூப்பரா பதில் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நன்மை என்ன விளையக்கூடிய நன்மையாக இருக்கு அப்படின்னா மாணவர்களின் கல்வித்திறன் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் அஸ்ஸாம் உடை மற்றும் நகை அணிந்தபடி பயன்படுத்துகின்றனர் இந்த ஐரிஸ் ஏஐ டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தானே பயன்படுத்தியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு நோக்கம் என்ன அப்படின்னா மனிதனை போன்ற பண்புகளை ரோபோக்களில் கொண்டு வருவது தான். ஸோ முக அடையாளம் காண்பதற்கு, அதுக்கப்புறம் விளையாட்டுக்களில் நமக்கு ஏதாவது ஒரு கேள்விகளுக்கு பதிலளிப்பது, அப்புறம் சில டெசிஷன் மேக்கிங்க்கு பயன்படுத்துகிறோம், அப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸில் பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், அப்புறம் மொழிகளை மாற்றி தருவதற்கு மொழிபெயர்ப்பு கருவியாகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது நித்தி ஆயோக்குடைய நோக்கங்கள்ல ஒன்றா இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ நித்தி ஆயோக் கருத்துப்படி எது சரியான கூற்று? இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் இந்தியா அப்படின்றது மிகவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2024-25 நிதியாண்டுக்கான ஆர்பிஐ கணித்துள்ள உண்மையான ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7% அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 8.2% அப்படின்றது என்எஸ்ஓ வந்து சமீபத்திய காலங்களில் தகவல் எடுத்து சொல்லியிருப்பாங்க. 2023 நம்மளுடைய நிதியாண்டு பொருளாதார ஜிடிபி வளர்ச்சி வந்து 8.2% அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ 7.5% 2024-25 நிதியாண்டுக்கு ஆர்பிஐ எப்படி 7% சொல்றாங்களோ அது மாதிரி உலக வங்கி 7.5% கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிபி ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன கணிச்சிருக்காங்க? 6.7% முன்பு கணிச்சாங்க, அப்புறம் அவங்களும் வந்து 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடைபெற்றவை ஆர்பிஐ 2023-24 ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வருமானம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 2.75 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 17% உயர்ந்திருக்கு பினான்சியல் இயர் 2024 பொறுத்த வரைக்கும். ஆண்டு அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஆர்பிஐ சட்டம் 1934. ஸோ பணவீக்கத்தின் நிலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? 2022 விட 2023 குறைஞ்சிருக்கு, 5.4% மாறி இருக்கு. ஆர்பிஐ வருமான உயர்விற்கு காரணமானவை அப்படின்னா வெளிநாட்டு பத்திரங்களின் அதிக வட்டி நிகர வருமானத்தை உயர்த்தியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஆர்பிஐ அப்படின்றது 1934 சட்டம் கொண்டு வரப்பட்டு ஏப்ரல் 1 1935 அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. தலைமையகம்
அப்படின்றது கொல்கத்தால இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்றவங்க ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னாலும் ஆர்பிஐ தான் சொல்லணும். அது போக அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற அமைப்பாக ஆர்பிஐ விளங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். இங்க பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் சரியா அப்படின்னு கேட்டா சரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவக்கப்பட்டது. 35ஆம் ஆண்டு ஏப்ரல் 1. அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன், கடைநிலை கடன் ஈவோன். அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி அதற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. மிகவும் சரி. அப்போ 1 மற்றும் 4 தான் சரி. ஓகேங்களா? சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த கொற்றவை சிலை தமிழ்நாட்டில் எங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஐஸ்லாந்துடைய 2வது பெண் அதிபர், பெண் தொழிலதிபர்னே கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பெண் அதிபராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா ஹில்லா தாமஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் முறையாக நாய்க்கு இதய நுண்ணிய அறுவை சிகிச்சை இந்திய துணைக்கண்டத்திலே முதல் முறைன்னு கூட சொல்லலாம். ஸோ தில்லியில தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஆந்திராவின் தலைநகர் ஜூன் 2ஓட 10 ஆண்டுகள் நிறைவுற்றது. தெலுங்கானா மாநிலம் உருவாகி 2014 உருவாச்சு. ஆந்திரா மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரைக்கும் தான் ஹைதராபாத்தை இரு மாநிலங்களும் பொதுவான தலைநகராக மாற்றி அமைச்சுக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஹைதராபாத் அப்படின்றது தெலுங்கானாவுடைய தலைநகரமாக மாறிடுச்சு. இப்போ ஆந்திராவுக்கு தலைநகரம் அப்படின்றது 2 அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய மேஜரான அரசாங்கம் ஆந்திராவில் இருக்கக்கூடியது 2 அரசாங்கம் முரண்பாடுகளான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க 3 தலைநகரை கொண்டு வரணும்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க அமராவதியை மட்டும் கொண்டு வந்தா போதும்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் அவங்க எந்த நிலைப்பாட்டுக்குமே வரல. ஆனால் ஹைதராபாத் அப்படின்றது நம்மளுடைய ஆந்திராவுடைய தலைநகர்ல இருந்து மாற்றப்பட்டாச்சு. ஸோ தெலுங்கானாவுடைய தலைநகர் தான் ஹைதராபாத் அப்படின்றது இது கொண்டாங்க. ஏன்னா 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த சட்டங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஜூன் 2ஓட. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில நேரங்களில் நாய் பத்தின ஒரு விஷயம். ஓகேங்களா? நாய் தனது நாக்கை வெளியே தொங்க விட்டு சுவாசிப்பதை பார்த்திருப்போம். ஏன் அப்படி சுவாசிக்குது? ஸோ நாயுடைய நாக்கில் இருக்கக்கூடிய தண்ணி வாயுவாக மாறணும்னா ஒரு ஹீட் தேவை. அதை என்ன பண்ணும்? பாடியில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த பாடியில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அந்த நாயில இருக்கக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக போகும் அந்த ஹீட் வர வர. ஸோ அப்போ உடம்புலையே ஹீட் குறைஞ்சு நாய்க்கு குளிர்ச்சி அப்படின்றது கிடைக்கும். அப்போ நாய் பொதுவாக நாக்கை நீட்டி சுவாசம் பண்ணுச்சு அப்படின்னா நாய் குளிர்ச்சி அடையிறதற்கான முயற்சியில இருக்கு. சோ அது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக கூட்டாட்சி அரசியல் அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமைப்பு செயல்முறை சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ரெண்டுமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், நார்வே செஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 வீரரை வென்ற தமிழக வீரர் யார்? கால்சன், மேக்னஸ் கால்சன் அப்படின்றவர் தான் உலகின் நம்பர் 1 வீரர். அவர் தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னா பிரக்யானந்தா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ டி குகேஷ் அப்படின்றவர் இதுல அன்பார்ச்சுனேட்டா நல்ல செயல்பட. ஆனா டி குகேஷ் அப்படின்றவர் செஸ் ஒலிம்பியாட்ல எல்லாம் நல்லா செயல்பட்டு இருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வைஷாலி அப்படின்றவங்க பிரக்யானந்தாவுடைய சகோதரி. இவங்க ஒரு தமிழ்நாட்டில இருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற முதல் பெண் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்களும் இந்த நார்வே செஸ் தொடரில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ பிரக்யானந்தா தான் உலகின் நம்பர் 1 வீரரை வென்ற தமிழக வீரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்னஸ் கால்சனை தான் வெல்த்திருக்காரு. முதல் 10 இடங்களுக்குள்ள முன்னேறி இருக்காரு உலக அளவில். ஸோ குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். சாங்கே 6 அப்படின்றது நிலவை பற்றி ஆய்வு செய்வதற்காக சைனா அனுப்பின ஒரு விண்கலன். ஸோ வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கு. பிரிகேடியர் பதவியை வென்ற முதல் சிறுபான்மைய பெண் பாகிஸ்தான்ல யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கியூபாக்கு 90 டன் மருத்துவ உதவியை இந்தியா பண்ணியிருக்காங்க. கௌதம் அதானி அப்படின்றவங்க ஆசியாவிலேயே முதல் பணக்காரராக திகழ்றாரு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். 3ஆம் பாலினத்தவருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது ஜாதி ரீதியாக கொடுக்காம சிறப்பு ஒதுக்கீடாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். மகுனி சரண் குவான் அப்படின்றவங்க பொம்மலாட்ட கலையை மீட்டெடுப்பதற்காக பாடுபட்டவர். ஸோ அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுத்தாங்க. ஸோ தற்பொழுது இயற்கை எழுதியிருக்காங்க அப்படி விஷயம் பார்த்தோம். ஐரிஸ் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் ஏஐ ஆசிரியை. ஸோ ஐரிஸ் அப்படின்றது கேரளால அறிமுகப்படுத்தின ஏஐ ஆசிரியருக்கு என்ன பேரோ அதே பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ கணித்துள்ள உண்மையான ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னா 7% கணிச்சிருக்காங்க. ஆந்திராவுடைய தலைநகர் ஹைதராபாத் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஸோ அமராவதியா இல்ல விசாகப்பட்டினமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரக்யானந்தா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். நார்வேல நடக்கக்கூடிய செஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி இருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.